Instagram teen accounts have automatic protections for what teens see and who can contact them, plus time management tools. And Instagram will continue adding built-in safety features to help create age-appropriate experiences. Learn more about teen accounts and Instagram's ongoing work to protect teens online at instagram.com/teenaccounts. அந்த அங்கிளை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல 7 வருஷம் எங்கெங்கயோ போயிருக்கீங்க, கோயில் குளம் ஏறி இருக்கீங்க, இந்தியால இருந்து கூட ஆளை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? அது அப்பா வீடியே வித்துட்டாரு. அப்பாவோட சொந்த வீடியே வித்துட்டாரு. அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அம்மாவுக்காக. சில பேர் சாமி ஆடும்போது சொல்லுவாங்க, இது மெடிக்கல் ப்ராப்ளமே, இது பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப மெடிக்கல்ல போயிட்டு அதுல அவங்க ஃபுல் செக்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல உன் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல நெட்டிங்களே. மெடிக்கல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னாக்கா என்னதுன்னு நம்மளுக்கு தேடுறதுக்கே அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணி அது ஆயிடுச்சு. அம்மாவோட 7 வருஷம் ஆயுள், 7 வருஷம் இதுலயே போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட சரியா தெரிஞ்சிருக்காது. அது டீட்டெயிலா சொன்ன அப்பா சொன்னாரு. இன்னைக்கு நான் அப்பாட்ட சொன்னப்பா, கீதா போன் அடிக்கிறேன்னு சொன்னாங்கப்பா அப்படி சொன்னேன். அப்பா சொன்னாருமா, அத நீ சொன்னீங்க கீதா பயந்துருவாங்க அப்படின்னு. நான் சொன்னப்பா சொல்லக்கூடாது. அட எப்படிப்பா சொல்ல, ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை சொல்லிட்டு திருப்பி ஏதாவது அந்த பயம் இருக்கு. எல்லாத்துக்குமே அது ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைல இருந்து பார்த்து இது பண்ணனால அது அந்த ஒரு பயம் மட்டும் இருக்கு. எனக்கு ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு, என்னவா இருக்கும், இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு. பட் வேணாம், நமக்கு பிரச்சனையே வேணாம். நீங்க இந்த 7 வருஷம் அனுபவிச்சதே போதும். இதுக்கப்புறமாவது உங்க குடும்பத்துல நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் இருக்கணும். நான் பிறந்து 6 to 7 மாசம் குழந்தையா இருந்தேன்னா தம்பி பிறக்கவே இல்லை. அப்ப கம்பவுண்ட்ல இருந்தாங்களாம். அண்ணெல்லாம் அம்மா பக்கத்து வீட்டுல விட்டுட்டு தான் போவாங்களாம் எங்களை பார்த்து சொல்லிட்டு. அப்பா அப்ப டெலிபோன் ஆபரேட்டர்லாம் வேலை இருக்கும்ல, அப்போ கம்பவுண்ட்ல டெலிபோன் ஆபரேட்டரா அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அம்மா மரம் வெட்டுறதுக்கு தான் போயிருந்திருக்காங்க. அப்ப அங்க மரம் வெட்டுற இடத்துல அம்மாவுக்கு ஏதோ பெண்ணை பண்ணிருக்கு. அது அப்பாவுக்குலாம் தெரியாது. அப்பா எப்போதுமே ரேகாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாருன்னாக்கா வீட்டுல ஏதாவது சமைச்சு வச்சுட்டு ஏதாவது செஞ்சுட்டு போவாராம். அன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. 1 மணிக்கு வீட்டுக்கு பாத்துருக்கா. சரி கோழி இருக்குன்னு அப்ப என்ன செஞ்சுக்காரு, கோழிய சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு கோழிக்கறியை வீட்டுல வச்சுட்டு அம்மாவை ஏற்றத்துக்காக இதுக்கு போயிருக்காரு. அப்போ போயிட்டு அம்மாவை ஏற்றும் போது அம்மா கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, அது எதையோ பார்த்து பயந்துருக்கு, நீங்க நேரா போயிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க அப்பா கிட்ட. அப்பா சொல்லிருக்காரு சரி கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க, நம்ம போயிட்டு நேரா கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் எப்போதுமே சப்பாத்தி எல்லாம் கழிச்சிட்டு வீட்டுக்கு வரவங்க அன்னைக்கு பின் சைட்டா போனாங்களாம். வீட்டுக்கு பின் சைட்டா போயிட்டு அங்க போயிட்டு சப்பால் காலை போட்டு உட்காந்துக்கிட்டாங்களாம். அப்பா கேட்டாதான் ஏமா அங்க போய் உட்கார, நீ வீட்டுக்கு வாடுறதுக்கு நீ போய் கோழி காலை எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. டேய் நீ போய் கோழி காலை எடுத்துட்டு வாடான்னு போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா கேட்டு நான் கோழிக்கறி வச்சுன்னு எப்படி தெரியும் எப்படி உனக்கு தெரியும்னு, நான் சொன்னதை செய்டா அப்படின்னு. ஏன்னா அப்பா போய் ஒரு கோழி, ஏன்னா அம்மாவுக்கு கோழி காலுன்னா பிடிக்கும்ன்றதுனால அதை கழுவி போட்டு வந்திருக்காரு. அப்பா போயிட்டு எடுத்து வந்திருக்காரு. அது 2 காலையும் எடுத்துட்டு வாடான்னு சொல்லியிருக்காங்க. சரி 2 காலையும் எடுத்து வந்து கொடுத்தோன்னே வெளியே உட்காந்து சாப்பிட்டாங்களாம். வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கோல்ல காலை நீட்டி போட்டு உட்காந்துட்டாங்களாம். ஒண்ணுமே கூட அப்படியே உட்காந்துட்டு இது பண்றாங்களாம். அப்பாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலன்ட்டு அப்பா என்ன செஞ்சிருக்காரு, நேரா போய் குருக்குல கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க கோயில் குருக்குல கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லிட்டாரா, இது உன் பொண்டாட்டி இல்லடா வேற ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சொன்னோடனே சரி சொல்லிட்டு அவரு ஏதோ மந்திரிச்சு எல்லாம் இது பண்ணிருக்காரு. அதெல்லாம் பண்ண பிறகு இறங்கி இருக்காங்க. அதாவது வெளியே போயிட்டு வாசல்ல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிருக்கா, நான் வீட்டை சுத்தி கட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஐயர் என்னமோ செஞ்சுட்டு இருக்காரு. ஐயர்ல குருக்கள் அவரு அந்த மலாக்கால கூட இன்னும் அவரோட ஆசிரமா இருக்குது. அவர் அந்த நேரில் வந்திருந்தாராம். அவரு தான் இது பண்ணாரு அப்படின்னு அப்பா சொன்னாரு. அப்போ வெளியே போயிட்டு அவர் நின்றுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு 7-8 மாசம் தான் இருக்குமா, நான் ஒழுங்கா நடக்க கூட மாட்டேனா, திடீர்னு எந்திரிச்சு அந்த குருக்கு கிட்ட போய் என்னமோ சொல்றேன்னா, அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தனால, அதாவது அம்மாவை ஜாக பண்ணிக்கிட்டு இருந்தனால நான் போய் என்ன பேசுறேன்னு தெரியுங்க அப்பாவுக்கு.
ஆனா அது அப்பா தான் என்கிட்ட சொன்னது. நான் வளர்ந்ததுக்கு அப்பா என்கிட்ட சொன்னது. நான் போயிட்டு அவர்கிட்ட போய் என்னமோ சொல்றேன். நான் சொன்னோன்னா அவரு அப்பாவை திரும்பி பார்த்து, அந்த ஒத்த காசு இருக்குல்ல, 30 கிலோ ஒத்த காசு இருக்குல்ல முன்னெல்லாம், கட்டமா இருக்கும் அந்த ஒத்த காசு, அந்த கட்டமா இருக்கிற ஒத்த காசு கேட்டிருக்காரு. உடனே அப்பா எடுத்து கொடுத்தோன்னா அதை வாசல்ல அடிச்சிருக்காரு. வாசல்ல அடிச்சு அந்த குறுக்குல நீ பார்த்து நீ யாருன்னு கேட்டிருக்காரு. நான் அதே அப்பா சொல்றது தக்க புக்கா நடந்து போனேன். எல்லாமே உட்காந்துருக்காங்களா, நான் தக்க புக்கா நடந்து போயிட்டு அப்பா சாமி ரூம்ல காமாட்சி அம்மனை காட்டிட்டு அப்படியே மயக்கப்பட்டு வந்துட்டேன் நான். அப்ப வந்துட்டு அப்பா சொன்னாங்க, அது ஏன் அந்த நேரத்துல அந்த புக்கு கிட்ட வந்து நீ தான் வந்து என்னமோ சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த முப்பாத்துக்கு அந்த ஒத்த காசு அடிக்க சொல்லிட்டு அவர் அடிச்ச பிறகு நீ விழுந்துட்ட, போய் காமாட்சி அம்மனை காட்டிட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொன்னாரு அப்பா. அதுக்கப்புறம் வீட்டு உள்ளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, அதுக்கப்புறம் நம்ம நல்லா தான் இருந்தோம். அதோட இந்த 7 வருஷத்துக்கு நடந்ததுதான். அதோட எனக்கு 7 வயசான பிறகு இந்த நடந்ததுதான். அந்த வீட்டுல இருந்து வந்த பிறகு இப்ப நம்ம கம்பவுண்ட்ல இருந்தோம், கம்பவுண்ட்ல நல்லா இருந்தோம், எல்லாமே ஓகே. நாங்க ஷாலாமுக்கு வந்து இந்த 7 வருஷமா பட்டது. அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.